சிவ அன்பர்களுக்கு வணக்கம். இன்று திரு தூங்கானை மாடம் பத்திரிகை ஒன்று இந்த முகநூலில் பார்த்தேன். இந்த நாவுக்கரசு பெருமானுக்கு இடபக்குறியும் அந்த சினவிடையிலே அந்த இலச்சனை பொறித்த அந்த விழா தொடர்புடையது. பெரியோர்கள் எல்லாம் கலந்து கொள்வதாக போடப்பட்டிருந்தது. அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் ஐதீக விழா என்று எழுதியிருக்கிறார்கள். மிகவும் வருத்தத்துக்கு உரிய ஒரு செய்தி. இவ்வளோ பெரிய அடியார் திருக்கூட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள், பெரியோர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் எல்லாம் கற்றறிந்த புலவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், திருமுறைகள் எல்லாம் வல்லுநர்கள்லாம் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இது ஆண்டுதோறும் இப்படி இடம்பெறுகிறது போல் இருக்கிறது. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகிட்டு. எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று விழா நமக்கு அகச்சான்றோடு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. ஒரு அகச்சான்றோடு நமக்கு தொடர்ந்து வழி வழியாக வரக்கூடியது. இதை போய் ஐதீக விழா என்று போட்டிருக்கிறார்கள். அப்போ ஐதீகம்னா என்னையா பொருள் என்று நீங்கள் வினவிங்கன்னா, பழங்காலம் முதல் வந்து கொண்டிருக்கும் கேள்வி ஞானத்தால் வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். வருஷம் வருஷம் ஏதோ எதற்காக இதை கொண்டாடுங்க, இல்லை எங்கள் முன்னோர்கள்லாம் கொண்டாடினாங்க, அதனால தான் எங்களுக்கு தெரியாதுமா பாருங்கள். அப்படி பரம்பரை வழக்கம் போக்கில் உண்டாகும் கதைகளும் நம்பிக்கைகளும் இந்த அடிப்படையில் வர்றது தான் ஐதீகம் என்ற சொல்லுக்கு நமக்கு தமிழ் இதில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அகராதியில். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். பிற மதத்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததுன்னு இந்த ஊசி இல்லைன்னா இந்த ஆணியை இந்த பெண், இத்தனை வயசு பெண் இந்த ஊரை சேர்ந்த விழுங்கி விட்டா, இங்கே மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொண்டு பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் எடுக்கவே முடியாது, அதை அறுவை சிகிச்சை செய்து தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நமது அந்த தெய்வத்தை அந்த பெண் வேண்டிக் கொண்டார்கள் குடும்பத்தோடு. அது உடனே வெளியே விட்டது என்று ஒரு பெரிய கண்ணாடி போட்ட ஒரு சட்டத்துக்குள்ளே ஒரு நீல துணியை வைத்து அதுக்குள்ளே அந்த ஆணியையோ ஊக்கையோ சொல்லி ஒரு தேதியெல்லாம் போட்டு வச்சுருவோம். ஏன்னா அங்கே போன மக்கள் திரும்பக்கூடாது. நம்ம மக்கள் தேவையில்லாமல் போகிறான் பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் நம்ம சாமிகிட்ட இல்லாத சக்தி அங்கே இருக்குங்கிற ஒரு மூடத்தனத்தால் அங்கே போகிறாங்க பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரணும் என்பதற்காக இப்படிப்பட்ட தந்திர வேலைகள்லாம் செய்வார்கள். நமக்கு எந்த அவசியமே இல்லையே. இறைவன் வெளிப்பட்டு நிகழ்ந்த இந்த வரலாற்று நிகழ்வுகள் எவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை போய் நம்ம இப்படி செய்யலாமா? இது ஒரு குற்றமாக நான் சாட்டவில்லை. எதிர்காலத்தில், ஏன்னா அவ்வளோ பெரியோர்கள்லாம் உள்ள இடத்துல இப்படி நிகழ்ந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். ஆனால் இதை ஒரு நெறிப்படுத்தி அடுத்த ஆண்டு இப்படி அந்த சொற்பதம் வரக்கூடாது என்பதற்காக அதை இங்கே சொல்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆகிட்டுனா, இந்த வரலாற்றையும் நம்ம பதிவு செய்து விடும். ஏன்னா விழாவும் எடுக்கிறார்கள், இந்த வரலாற்றையும் பதிவு செய்து விடலாம் என்று சொல்லி ஏதோ இறைவன் உள்ளத்தில் உற்பத்தி வித்ததால் அதை நான் இங்கே விளக்கம் சொல்கிறேன். இதில் திருநாவுக்கரசு புராணத்தில் 148வது பாட்டில் திருவெண்ணெய்நல்லூர், திரு ஆமாத்தூர், திருக்கோவலூர் முதலிய அந்த பதிகளெல்லாம் வணங்கி பெருவிருப்புடன் விடையார் மகிழ் பெண்ணாகடம் அணைந்தார் என்று சொல்லி விடையார் என்று சுற்றார் பாருங்க. இந்த சேக்கிராரோட இதை, ஏன்னா இங்கே அந்த லட்சணை வைக்க போகிறாங்க பாருங்கள், தொடர்பு படுத்துகிறாரு பாருங்கள். அது 149வது பாடலில் கார் வளரும் மாடங்கள் கலந்த மறை ஒளி வளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செழும்பதியின் அகத்தெய்து. கார் வளருன்னா இந்த கரிய பொருள்கள், அந்த மழையை கொடுக்கக்கூடிய கரிய இல்லை மழையால் வளம் பெற்ற கரிய அந்த கரும்பச்சைன்னு சொன்னோம்ல, அப்படிப்பட்ட அதெல்லாம் வளரக்கூடிய, அதாவது மேகங்கள் தவழக்கூடிய மாடங்கள், அந்த உயர்ந்த மாட மாளிகைகள். அப்புறம் கலந்த மறை ஒழுக்கம்னா மறைகளை ஒழித்து கொண்டே இருக்கிறார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எப்பொழுது என்ன பண்ணுமோ அப்படி சீருடை அந்தணர்கள்லாம் வாழக்கூடிய செழும்பதினா அத்தனை பெருமைகளையும் பெற்ற அந்த பதியகத்து எய்தி அந்த திரு தூங்கானை மாடத்திற்கு அங்கே வார்சடையார் மண்ணு திரு தூங்கானை மாடத்தை பார்பரவும் திருமுனிவர் பணிந்தேத்தி பரவினார். வார்சடையார் நீண்ட சடைய உடைய பெருமான் நிலை பெற்றிருக்கிற, மண்ணுன்னா நிலை பெற்றிருக்கிற என்று பொருள். நன்றாக அந்த பொருளை ஆழ நம்ம நீங்களும் மண்ணுன்னா எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கக்கூடியது என்று தான் அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் நிலைத்து இருக்கக்கூடிய திரு தூங்கானை மாடத்தை பார்பரவும் உலகோராலெல்லாம் போற்றப்படக்கூடிய திருமுனிவராகி நமது நாவுக்கரசு பெருமான் பணிந்து ஏற்றி
போற்றி பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவுகிறார். அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கல, அதை விட்டுடுவோம். அப்போ அவருக்கு என்ன ஒரு எண்ணம் வருது, பல திருத்தலங்கள்லேயும் வணங்கி வந்தாலும் அங்கே திருவதிகை வீரட்டானத்திலேயே சகோதரியார் அந்த திருநீர் கொடுக்க அந்த நிகழ்வுலாம் நடந்தது. அதுக்கு முன்னதாக பல்லவ மன்னனால் ஆணையை ஏற்றி சுண்ணாம்பு கால்வாயில் வைத்து அப்புறம் விஷ பாயசம் கொடுத்து அப்புறம் கல்லிலை கட்டி போட்டு எல்லாம் திருவைந்தெழுத்தை ஓதி இறைவனால் காப்பாற்றப்பட்டு இறைவனே தன்னை இப்படியெல்லாம் காத்தார் என்று அறிந்து இறைவனை போற்றி பரவி பாடி இருந்த பொழுதும் அப்பொழுதே நாம் இந்த புன்னறிய அயல் சமயத்திலெல்லாம் சார்ந்த குற்றங்கள் ஒழிந்து விட்டது என்ற ஒரு திருப்தி வந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவருக்கு அந்த குற்ற உணர்வு கடைசி வரையிலும் பாடுறார். கடைசி வரையிலும் அந்த குற்ற உணர்வு அயல் சமயத்தை ஒரு புன்னறியுடைய சமயத்தில் போய் நான் சார்ந்து என்னுடைய காலத்தை எல்லாம் இப்படி கழித்தேனே என்று சொல்லி அந்த குற்ற உணர்வு மட்டும் அவருக்கு என்ன இறைவனே ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று எல்லாம் தெரிந்த இறைவனுடைய திருவருளால் பாடக்கூடிய போற்றி பரவக்கூடிய அந்த அருள் பெற்ற பிறகும் கூட அந்த எண்ணம் அவரை விட்டு போகவில்லை. அது முற்றிலுமாக அந்த சுவடு இந்த உயிரறிவிலிருந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உடலை தாங்கி அந்த உடலை அங்கே போய் அவங்களுக்கு தொண்டு பட்ட அந்த உடலை வைத்து தாங்கி கொண்டு இருக்கிறோம் என்று தனக்குத்தானே ஒரு இழிவான ஒரு சிந்தனை வருகிறது. அது நீங்க வேண்டும். அதற்கு அடையாளமாக மேலும் முன்னதாகவே பெருமான் அருளி விட்டார். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வரிசை இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் என்று உணர்ந்தும் மேலும் இந்த உலகோர் அறிய இந்த பழியின் மீது நீங்கள் என்ன செய்வான், ஆமாயா இப்போ நம்மையே அப்படி தான் பேசுவான். நம்ம திருப்பணிகள்லாம் செய்கிறோன்னா ஏதாவது பழசில் எவனாவது ஏதாவது சொன்னதை வச்சு ஒரு இழிவுபடுத்துறதுக்காகலாம் அப்படிலாம் பார்ப்பாங்க. இல்லை வேறு காரணங்களெல்லாம் உற்பத்தி இதெல்லாம் செய்வாங்க. இது உலகியல் வழக்கு. அவன் பாவப்படணும்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த உலகத்தில் உள்ளவன் என்ன சொல்லுவான், ஆமாம் இவர் போய் அங்கே அவன் இதில் கிடக்கலையா, இத்தனை வயசு வரணும் இருந்துட்டு அப்புறம் வந்திருக்காரு ஏன்னு ஏதாவது இழுத்து பேசுவான்ல. அந்த பழி போக வேண்டும். இறைவா நீ என்னை ஏன்று கொண்டு விட்டாய் என்று சொன்னால் அந்த பழி போயிடும். அவன் அங்கேவான்ல, ஐயோ அவனுக்கு இதுவும் பத்தாது, இதுவரையில் நடந்த அற்புதம் கூட இவனுக்கெல்லாம் பத்தாது என்று சொல்லி அந்த பழி போக அகல வேண்டும் என்று இங்கே பெருமானை வேண்டுகிறார். 150வது பாட்டு. புன்னறியாம் அமன் சமய தொடக்கு உண்டு போந்த உடல். அவர்களோடு தொடர்பு பட்ட அந்த புண்மையான நெறி அல்லா நெறி, இறைவனை நோக்கி செலுத்தாத நெறி, வாழ்க்கையை பிறவை வீணாக்கக்கூடிய புண்மை நெறி, இழி நெறி, அப்படிப்பட்ட அவர்களோடு தொடக்கு உண்டு. அவர்களோடு தொடர்பு பட்டு அவர்களோடு அங்கே இருந்த அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன். அந்த உடலோட அவர்களோடு போய் பழகி அங்கே இருந்து அவர்களுடைய சமயத்தை வளர்த்து எடுத்து இருந்தேன் இல்லையா, அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த இழிந்த உடலே தானே எனக்கு கொடுத்துருக்கேன். என்னை சாகடிச்சுட்டு புதிய உடலையாவது கொடுத்தியா, அதையும் கிடையாது. அந்த உடலை தன்னுடனே உயிர் வாழ தரியேன் நான். என்னால் என்னோடய உயிரை இந்த உடலில் நீ வைத்திருக்க இறைவா. இந்த இழிந்த உடலில், இந்த இழி செயலுக்கு ஆளான உடலை, ஒரு குற்றத்தை செய்த உடலை, ஒரு புன்னறி சமயத்தை சார்ந்து அங்கே வாழ்ந்த இந்த உடலை கொண்டு நான் வாழ தரியேன், என்னால் முடியலைன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு என்னென்னா எந்த அளவுக்கு பக்தி இருக்குன்னா அப்படி நினைப்பார். எந்த அளவுக்கு இதுதான் பக்தியோட ஆழம்னு சொல்லுவாங்க இல்லையா. இறைவன் மேல் உள்ள பக்தியோட ஆழம்னு சிவாய். தரியேன் நான் தரிப்பதனுக்கு நான் மீண்டும் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய நாயகா, என்னுடைய தலைவனே, நின் இலச்சினை இட்டு அருள். உன்னுடைய சின்னத்தை சின்னங்களை இப்போ 2 சின்னம் சொல்கிறாரு. இந்த இலச்சினைங்கும்போது சின்னம் என்று பொருள். எல்லாருக்கும் சீல் வைக்கிறதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, அதை போல் எனக்கு பொறிக்கணும்னு கேட்குறாரு. இலச்சினை இட்டு அருள்க, எனக்கு அருள்க வேண்டும் என்று பண்ணு செழும் தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். அங்கே ஒரு அற்புதமான ஒரு தமிழ் மாலையை தொகுத்து அங்கே இறைவனுக்கு முன்னாடி பாடுறாரு. என்ன எடுத்து பாடுறாரு, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு, பொன்னார் திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து ஒன்று விண்ணப்பம்னு அங்கே பாடுவார். முன்னாகி எப்பொருளும் முடிவாகி நின்றான். எல்லா பொருள்களுக்கும் ஆதியுமாக அந்தமுமாக தோற்றுவாயாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடிய அந்த பெருமான், எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நின்றானை தன் ஆகத்து உமைபாகம் கொண்டானே. இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி உருவமே இல்லாத இறைவன் ஒரு உருவம் ஏற்று தன்னுடைய சக்தியையே ஒரு பெண் உருவமாக, ஏனென்றால் இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆண் பெண் என்ற உடல் கொடுத்து முயங்க செய்து அவர்களை இன்ப துன்பங்களில் ஆழ்த்தி பக்குவப்படுத்தி ஆணவத்தை செயலற செய்து அவர்களை ஆட்கொண்டு இன்பளிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தால் பெண்ணா எதுக்காக ஆகிறாரு, தன் ஆகத்து உமை பாகம் கொண்டானே.
சங்கரனை சுகம் செய்பவர்னு பேர். நன்னாம திருவருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். அதாவது நன்னாம திருவருத்தம்னா, திருவருத்தங்கிறது ஒரு பாவகை. இந்த சிவபெருமானுடைய சீர்கள் என்று இந்த இடத்துல பொருள். இறைவனுடைய பெருமைகள்லாம் இருக்கு இல்லையா, சரிதைகள் பரவின் என்று உருகு ஞான சம்பந்தன்னு பாடுறார் இல்லையா, அதே போல் உள்ள ஒரு இது. இந்த திருவிருத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திருநேரிசை, திருவிருத்தம், திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை எல்லாம் சொல்கிறாங்களா, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வரணும், ஒரு நாட்டம் நமக்கு வரணும். இங்கே திருவிருத்தத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். விருத்தம் என்னும் வடசொல், அது விருத்தம் என்பது வடசொல். ஒன்றை நிகழ்ச்சி என பொருள்படும். ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்ததோ அதை பற்றிய குறிக்கக்கூடியது என்று சொல்லி, இப்பொழுது 2 நிகழ்வுகள் நடக்க போகுது இல்லையா, அதனால தான் இதை திருநேரிசையில் கொண்டு போகாமல் திருவிருத்தத்தில் கொண்டாங்க. ஒருவர் அல்லது ஒன்றை நிகழ்ச்சியை தொடர்ந்து கூறுதல் விருத்தாந்தம் என்பார்கள். ஏதோ நடந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தே சொல்லிட்டு இருந்தோம்னா அது விருத்தாந்தம். என்னடா விருத்தாந்தம் பேசுகிறேன்னா அந்த உலக வழக்குகளெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் அப்பரடிகள் தம் முறையீடுகளை இறைவன்பால் தொடர்ந்து கூறும் செய்திகளாகவும். இங்கே என்ன இருக்குது, பெருமான்கிட்ட தன்னுடைய முறையீடுகளை தொடர்ந்து சொல்கிறார் இல்லையா, இறைவனின் அருள் திறங்களை தொடர்ந்து உலகிக்க அறிவுறுத்தும் செய்திகள். தன்னோட முறையீடுகள் சொல்வது இல்லாமல் இறைவனுடைய பரத்துவத்தையும் அதில் கொண்டு வருகிறார்ல. உலகோரெல்லாம் உணர்ந்து இறைவனை நோக்கி வர வேண்டும் என்று தொடர்ந்து உலகிற்கு அறிவுறுத்தும் செய்திகளாகவும் இப்பதிக பொருள்கள் அமைந்துள்ளன என்று சொல்லி இந்த 80லேருந்து 113 வரையிலும் திருவிருத்தம். அதிலே பார்த்திங்கன்னா பசுபதி திருவிருத்தம்னு 4வது திருமுறையில் 110வது பதியம். அது எல்லாருக்கும் தெரியாது. அற்புதமான பதியம். எப்படி மறையுடையாய் தோலுடையாய் வாரசுடைமை வளரும் பிறையுடையான்னு பிற அடியார்களுக்காக ஞான சம்பந்த பெருமான் பரிந்து இருக்காரோ, அதே போல் அப்பர் பெருமான் பிற அடியார்களுக்காக பரிந்த திருப்பதிகள். ரொம்ப பேருக்கு தெரியாது. எந்த நூல்லையும் இங்கே போட மாட்டாங்க. நமக்கு நூல்லாம் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு அங்கே இங்கே நம்ம அடியார் திருக்கூட்டம்லாம் பதிப்பிக்கிறாங்களே. 4/110 ஒன்று இருக்குது. சித்தத்துறையை சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுவார் தான் பிணி தீர்த்தருள்வாய் என்று சொல்லி அப்படியெல்லாம் அந்த பாட்டு. அதை போல் பாட்டு பிற அடியார்களுக்கு நலம் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சக்கூடிய 4வது திருமுறை 110 பசுபதி திருவிருத்தம். பித்து பெருக பிதற்றுகின்றார் அவர் பிணி தீர்த்தருள்வாய் என்று சொல்லி அந்த பாடலில் அதை பார்த்துங்க. அப்புறம் அதே போல் சரக்கரை திருவிருத்தம் என்று சொல்லி இறைவனுடைய திருவுருவத்தை எல்லாம் அப்படியே தொகுத்து, எப்படி ஞான சம்பந்த பெருமானங்கே வேறு தோழிபங்களில் தொகுத்து இருக்காரு, அப்படியே தொகுத்து அதெல்லாம் வைக்கக்கூடிய சரக்கரையோ என்று சொல்வார். ஏன்னா இறைவனுடைய திருவுருவம் உள்ளே வந்தால் தான் எல்லாமே நமக்கு நன்மை விளங்கிடுமே. அதே போல் அதெல்லாம் அப்படி அந்த சொற்களை வைத்து அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் தனி திருவிருத்தம் என்று அந்த பாடலில் என்ன செய்தி இருக்கோ அந்த செய்தியோட முதன்மை வைத்து அப்படிலாம் பாடியிருக்காங்க. அதுதான் திருவிருத்தம். அப்போ என்னன்னா, நன்னாம திருவிருத்தம் நலம் சிறக்க, தன்னுடைய நலம் சிறக்க மட்டுமல்ல, இதனால் இந்த இறைவனுடைய வெளிப்பாடால் இதை பார்த்தோன்னா என்ன ஆகிடும், அங்கே சூழ உள்ளவர்களுக்கெல்லாம் முன்னதாக நம்பிக்கை உள்ள அடியார் குழாமாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் மேன்மேலும் நம்பிக்கை வளர்ந்து பாரியாக அவருக்கு சும்மா தான் வந்தார். ஒரு மூவிலை சூளமும் விடை சின்னத்தையும் சாமி உலகோரெல்லாம் நாங்களாம் காணவே பறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் இப்படி கேட்டார், சாமி கொடுத்தாருன்னு பேசுவாங்களா. அப்போ என்ன, இந்த உலகோருக்கு நம்பிக்கை வரும்ல. இதெல்லாம் போகலை, இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. ஏதோ ஒரு விழாவை நடத்தி அப்படி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் போய் சேராமல் இருக்கிறதால தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. பிற சமயத்திற்கு போகிறார்கள். வழிபாட்டு நெறியிலே இல்லாமல் வேத சமய எல்லைக்குள், சைவ சமய எல்லைக்குள் இருந்து அதை அப்படி வாழாமல் ஒரு பிறழ்ந்த வாழ்வதற்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போகலை. இதெல்லாம் செய்யணும். அடுத்தது 152வது பாட்டு. நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற நீடிய, அது எப்பொழுது அந்த தூங்கானை மாடம் திருத்தலம் தோன்றுன்னு தெரியாது. ஆணையோட இது போல் இருக்கும் கருவறையை பார்த்தீங்கன்னா. அதோடு இல்லாமல் அங்கே கருவறையில் இறைவனை பார்க்குறதுக்கு ஜன்னல்கள் இருக்கும். அது மிகவும் ஒரு சிறப்பு. அது தூங்கானை மாடத்து நிலவுகின்ற, அங்கே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆடக மேருச்சிலையான்னா பொன்மலை, அந்த மேருமலையை சொல்கிறாரு. அதையே வில்லாக கொண்டார் இல்லையா. அவருடைய அருளால் இப்படி ஒரு வேண்டின உடனே அவருடைய அருளால், யாருடைய அருளால், அந்த பெருமான் அந்த மேருமலையை வில்லாக, பொன் போன்ற மேருமலையை வில்லாக வளைத்தார்ல. இது எவனாவது மலையை போய் வில்லாக வளைக்க முடியுமா? இதுதான் செயற்கரிய செய்யக்கூடிய பெருமான். அவரை தவிர யாராலையும் முடியாது. இதெல்லாம் என்னடா மலையை வளைச்சார்னா அவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் புரிந்து கொள்ள வேண்டாம். மேருச்சிலையான் அருளால், அவருடைய அருளால்
ஓர் சிவபூதம், ஓர்னா ஒப்பற்ற என்று வரும். ஏன்னா அது பூதம் இல்லை, சாதாரண பூதம் இல்லை, சிவபூதங்கிறதுக்காக ஓர் என்று சொல்லி அந்த சொல்லப்பட்டிருக்காரு. மாடு ஒருவர் அறியாமைன்னா பக்கத்தில் யாருமே தெரியாமல் அது வந்து அருவமாக வந்து அது செய்யுது. வாகீசர் திருத்தோளில், வாகீசர்னா வாகீச முனிவராக இருந்த, அப்புறம் திருநாவுக்கரசு இந்த பிறவியில் பெருமான் பிறவியை அருளிய பிறகு இங்கே திருநாவுக்கரசு பெருமான் என்று இங்கே பிறந்து வந்தார் இல்லையா, அதனால் அந்த பண்டைய பெயரை வந்து சொல்கிறாரு. சிவசிவா ஆடகமேறு சிலையானவர்களால் சிவபூதம் மாடு ஒருவர்னா, மாடுனா பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அறியாமல் வாகீசர் திருத்தோளில் சேடுயர் இளைய மூவிலை சூளம், அதாவது பெருமை மிக்க சேடுயர்னா பெருமையால் வந்து உயர்ந்த, ஏன்னா பெருமான் வந்து இப்போ பொறிக்கிறாருன்னா அது இல்லையா, மூவிலை சோளம். அப்புறம் சினவிடையின் உடன் சாத்த, அந்த விடைக்குறி இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் அடல் விடையருங்கிறாருல, சினத்தோடு இருக்கக்கூடிய விடையை, அதுதான் பெருமானுக்குரிய சின்னம். அந்த சின்னங்களை வந்து அந்த அவர் உடலில் சாத்தப்படுது, தோளில். அடுத்து 153 ஆங்கவர்தம் திருத்தோளில், தோல் பாருங்கள் திருத்தோல், ஏன்னா நாவுக்கரசு பெருமான். அதோடு இல்லாமல் இப்போ சூளக்கொரியம் இடப்பக்கொரியம் வேறு அங்கே இருக்கு இல்லையா. ஆர்ந்த திரு இலக்கியனையை, ஆர்ந்தன்னா இந்த இடத்துல பொருத்தப்பட்ட அணிதல் என்றெல்லாம் அதுக்கு பொருள். தாம் கண்டு மனங்களித்து, உடனே பெருமாட்டை என்ன விண்ணப்பிச்சாரோ உடனே நிகழ்ந்துட்டுனா, சாதாரணமாக ஒன்று கேட்டு இருந்தால் பரவாயில்ல, என்னுடைய குற்றம் என்னுடைய பழி தீரணுங்கிறதுக்காக தன் உள்ளத்தில் இருந்த அந்த குற்ற உணர்வு வந்து எவ்வளவு தான் பெருமான் வெளிப்பட்டு அறிவினாலும் நீங்காத ஒரு நிலையில், மேலும் எனக்கு வந்து இந்த உலகோர் அறிய வந்து நீங்கள் வந்து நீக்க வேண்டும் என்று, இல்லைன்னா உங்களுக்கு தான் பழி வரும்னு அங்கே பாட்டில் சொல்கிறார். தாம் கண்டு மனங்களித்து தம்பெருமான் அருள் நினைந்து, பெருமானுடைய நாம் வந்து போற்றி செய்த உடனே அருள்னாரில் அதை நினைந்து தூங்கறிவு கண்பொழிய, யாருக்குமே கிடைக்காது. யாராவது கேட்டால் உலகத்தில் நம்ம கேட்டால் செய்வார சாமி. இப்படி வந்து உலகோர் முன் வந்து இந்த இலச்சனையை பொறிச்சு நம்ம கேட்டு நம்ம இந்த குற்ற உணர்வு அற்று போக முடியும். பிறரும் தான் மீது வந்து அலர்ந்து விட்டுறாமல் இறைவன் காத்தருளதை நினச்சி, இப்படிப்பட்ட ஒரு பெருமான் எங்கேயுமே உலகம் அனைத்து அண்டங்களும் வந்து எல்லை இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் இந்த சாதாரண ஒரு சிற்றுயிராகிய என் மீது வந்து என்னுடைய கோரிக்கைக்கு இணங்கி இப்படிப்பட்ட ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு செயலை வந்து என் உடலில் அதை பொறித்து வைத்திருக்கிறாரே, அடையாளப்படுத்தியிருக்கிறார். என்னுடைய பழி நீங்கள், என்னுடைய குற்ற உணர்வு உயிரறிவில் இருக்கிறது நீங்கள் என்று சொல்லி தூங்கறிவு கண்பொழிய தொழுது விழுந்து ஆர்வத்தால், தொழுது விழுந்துன்னா நெடுஞ்சாங்கடையாக விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி உய்ந்து விழுந்தேன். ஆஹா, இறைவன் என்னை காத்து விட்டார், நான் உய்ந்து விழுந்தேன் என்று சொல்லி எண்ணம் எழுந்தார். அடுத்து 154 தூங்கான மாடத்து சுடற்கொழுந்தே என்று தான் பாடியிருப்பார். ஜோதிமயமாக இருக்கக்கூடிய பெருமான் அடிபரவிய அவருடைய திருவடியை பரவி பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமர்ந்தால், ஆக சில காலம் வந்து இருந்து பாங்காகன்னா பொருந்தும்படியாக அந்த திருத்தொண்டுகளையெல்லாம் அங்கே ஏற்றி வருகிறார். பூங்கான மணங்கமிழும் பொருவில் திரு அறத்துறையும், அதாவது பூக்கள்லாம் மலரக்கூடிய, காணம்னா காடுன்னு பேர், அதெல்லாம் மணங்கமிழக்கூடிய ஒப்பற்ற பொருவில்னா ஒப்பற்ற நெல்வாயில் அறத்துறை, அங்கே வந்து நிர்மலன் ஞானசம்பந்தருக்கு அருளினார் இல்லையா, அப்படிப்பட்ட திருத்தலம். தேங்காவின் முகில் உறங்கும் திருமுதுகுன்றமும் பணிந்து, தென்னை மரைச்சோலைகள் எல்லாம் முகில்கள் படரக்கூடிய, மேகங்கள் படரக்கூடிய திருமுதுகுன்றம் போனார்னு அங்கே இருக்குது. இப்போ இந்த திருப்பதிகத்திற்கு நான் வந்து பொருள் காண்போம். 4வது திருமுறை 109வது திருப்பதிகம் திருவிருத்தம் என்ற வகையை சேர்ந்தது. திருச்சிற்றம்பலம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், பொன் போன்ற பொன்னை யோத்த, பொன்னார்னா பொன்னாலாகியது போன்ற திருவடின்னு அர்த்தம். போன்றன்னு ஓமையாக சொல்லக்கூடாது, பொன் போலவே இருக்கக்கூடிய ஒரு உருவமாகவே சொல்லணும். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், பெருமானே உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்குதுன்னு மனம் வந்து உள்ளே கசி விட்டு கேட்குறாரு. இது வந்து என்னென்னா சாதாரணமாக பாட்டு மாதிரி பாட்டு போகுது. அங்கே வந்து உங்களுடைய பாத்திரத்தை நாவுக்கரசரோட மனநிலையோடு பொருத்தி இந்த பாடலை பார்க்கணும். எந்த ஒரு மனநிலையில், எந்த ஒரு மனத்தில் வந்து ஒரு இழிவாக தன்னை வந்து கருதி இப்படிப்பட்ட குற்ற உணர்வோடு எவ்வளவுதான் இறைவன் வந்து நம்ம ஆட்கொண்டு தன்னை வெளிப்படுத்தி அருளிய போதிலும், பலமுறை அருளிய போதிலும் அந்த குற்ற உணர்வு நீங்காமல் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் எண்ணாவி காப்பதற்கு இச்சை உண்டல். பெருமானே, நீங்கள் வந்து
எனக்கு வந்து இப்போ நான் வினவக்கூடியதை நீங்கள் செய்யலைன்னா உங்களை போற்றி செய்யக்கூடிய என்னுடைய உயிரை நீங்கள் காக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தால்னு அர்த்தம். இச்சை உண்டேல் இருங்கூற்று அகலன்னா இருமை கூற்றுன்னா அது கூற்றுவன் வந்து அவனுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு உள்ள என் மீது வந்து ஏற்பட்டு விட்ட பழி, நீங்காத பழி அப்படின்னு பொருள். இருங்கூற்று அகல, இருன்னா பெரியன்னு அர்த்தம். மின்னாரும் மூவிலை சூளம் என்மேல் பொறி. மின்னாரும் மூவிலை சோளம்னா மின்னல் போல இருக்கக்கூடிய அந்த ஒளியிடக்கூடிய அந்த மூவிலை சோளத்தை என் மேல் வந்து பொறி. இதில் வந்து இரும்பு, அதாவது சூளம் வந்து இரும்பாலானது, அதுக்கு வந்து திருமுறையில் தொடர் இருக்குது. ஆனால் பெருமானிடம் வந்து சேர்ந்ததால் இரும்பாலானதாக இருந்தால் கூட அது என்ன இருக்குது, மின்னல் ஒத்து தங்கம் போல் வந்து பளபளப்பாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி மின்னாரும் மூவிலை சோளம் என்மேல் பொறி. அந்த சூளம் என் மீது பொறி, அந்த சூளப்பொறியை என் மீது நீங்கள் வந்து பொறிக்கணும். மேவு கொண்டல் மேகங்கள் படரக்கூடிய, துண்ணாறுனா பொருந்திய, மேகங்கள் வந்து படர்ந்து பொருந்திய கடந்தையுள் அந்த ஊர் பேர். தூங்கானை மாட சுடற்கொழுந்திய, சுடற்கொழுந்து போல்வாராகிய தூங்கானை மாடத்தில் அவருக்கு ஜோதி வடிவாக தெரிகிறாரு. அங்கே வேற ஒன்றும் இல்லை, சுடற்கொழுந்து சும்மா படுறாரு, அங்கே பெருமானை ஜோதி வடிவாக வந்து தோன்றாரு. அடுத்தது 2வது பாடல். ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியன். ஐயோ, இந்த சிறு தொண்டன் அவன் சாதாரண பையனாச்சவன், என்ன இதெல்லாம் இப்படிலாம் வந்து நம்மளை வந்து வினவுறான்னு ஒரு பெரிய ஆள். என்னடா ஒரு நம்ம வந்து தைரியத்தோடு நம்மள்கிட்ட இதெல்லாம் வந்து இவன் கேட்குறான்னு வந்து நினச்சாங்கன்னா எப்படி இருக்கும். அதே போல் என் நினைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியன். இந்த அரிய இந்த பிணி நோய் என்ன, அரிய பிணி நோய்னா உயிரறிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணி நோய். இந்த உடலில் ஏற்பட்ட பிணி நோய் இல்லை, உயிரறிவில். அது பெரிய குற்றம் இல்லையா? அந்த குற்றத்தை கழிக்கிறதுக்கு தானே ஆணவங்கிற அந்த இருளால் வந்து மறைக்கப்பட்டிருக்கிற குற்றத்தை கழிக்கத்தானே நமக்கு இறைவன் திருவுருளால் இந்த உடலை வந்து படைத்து நம்ம அதில் வந்து புகுத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ எங்கே குற்றம் வந்துட்டுனா, எந்த உயிரறிவில் இந்த குற்றம் மேலும் மேலும் வரக்கூடாதோ அங்கே அப்படிப்பட்ட ஒரு பழி இந்த உடலை கொண்டு இந்த உயிரை அங்கே வந்து இந்த இழிவு கொள்கை உடையவர்களோடு வந்து இருந்ததில்லை, அப்படிப்பட்ட இது. ஆமாம், என்று அரும்பிணி நோய், அப்படிப்பட்ட ஒரு பிணிக்கப்பட்ட நோய் என்னென்னா உயிரறிவிலே எனக்கு குற்ற உணர்வாக பிணிக்கப்பட்டு இருக்குது அந்த நோய். காவாது ஒழியன். அப்படி நீங்கள் காக்காமல் ஒழிச்சிங்கன்னா பழி யார் மேலே வரும்? என் மேலேயே வரும், உங்கள் மேலே வரும். கலக்கம் உண்மையால் பழி என்று சொன்னால் உங்கள் மேலே வந்து வரும். ஏன்னா உயிராகிய எங்களுக்கு எந்த செயல்பாடும் இல்லை. நீங்கள் செயல்படாமல் வந்து என்னை வந்து மையல் செய்து என்னை வந்து அந்த புறப்புற சமயத்துக்கு அனுப்பாமல் இது நடக்காது. இது வந்து உலகியல் ஞானம் அவனின்றி அணு ஆசியாது. அப்புறம் என் மேலே என்ன குற்றம்? அப்போ வந்து நீங்கள் இப்படி நான் வந்து உலகியல் நோக்கில் இப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு நான் ஆளாக இருக்கேன், நானாக இச்சை கொண்டு இங்கே போனது போல் அந்த குற்றத்துக்கு ஆளானது போல் அதனால் எனக்கு பழி ஏற்பட்டு இருக்கிறது. அந்த பழியை நீங்கள் போக்கவில்லை என்றால் அந்த பழி வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும். எற்றுக்கடியில் எம்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், மற்றை கண்தான் தாராது விழுந்தால் வாழ்ந்து போதீரே என்று அங்கே பாடுறாரு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? சாதாரண ஒரு அற்ப உயிர், எனக்கு என்ன என் இச்சைப்படி நான் என்ன செயல்பட முடியும்? அந்த சங்கிலியாரை வந்து பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் நான் போகும்போது நீ அந்த இதில் வந்து பார்க்க வச்ச, அவளை மேலே இச்சை கொள்ள வச்ச, ஒரு மயக்கத்தை மேலே எழுதினேன். உன்னைக்கும் எனக்கும் இடையில் வந்து உன்னை நான் அடையணும்னு நான் பல திருத்தலங்களுக்கு போய் நான் அதில் முயற்சியில் இருக்கும்போது தடையாக வந்து அவளை கொண்டு வந்து என்னை மையல் செய்து அவளை வந்து உன்கிட்ட வந்து இச்சை கொள்ள வைத்த. அதுக்கப்புறம் வந்து அவள்கிட்டையும் போய் சொன்னேன், என்னை வந்து மகிழ மரத்துக்கு கீழே வந்து சத்தியம் வந்து வாங்குன்னா அவள்கிட்ட சொல்லிவிட்டு, அங்கே இறைவா நீ அங்கே மூல ஸ்தானத்தில் இருக்கணும்னு இல்லாமல் இங்கே வாங்கன்னு நான் உனக்கு சொன்னதை போய் அங்கே சொல்லி இப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணி என்கிட்ட சத்தியத்தை வாங்க வச்சு, அதுக்கப்புறம் என்னை வந்து கண்ணெல்லாம் போக வச்சு, என்னுடைய செயல் ஏதாவது உண்டா? ஒரு சாதாரண உயிர் தானே எனக்கு ஏதாவது செயல் உண்டா? எல்லாத்தையும் வந்து என்னை வந்து செலுத்தி நிகழ்த்தியது என்னை பக்குவப்படுத்துவதற்காக நீங்கள் தானே செஞ்சீங்க. அப்போ எதற்காக வந்து என்னுடைய கண்ணை நீங்கள் வந்து எடுத்தீங்க? பழி உங்களுக்கு தான் சொல்கிறாரு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, கலக்கும் உண்மையால் பழி. இதெல்லாம் வந்து ஒரே நூலெல்லாம் இருக்காதுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. காசு வாங்கிட்டு பேச வரவங்களுக்கெல்லாம் அந்த சாமி கொடுக்க மாட்டார் இந்த விஷயங்களெல்லாம். கலக்கம் உண்மையால் பழி. காதல் செய்வார் தேவா. யார் வந்து உன்னை வந்து
மனமு வந்து உன் மீது காதல்ங்கிறது ஒரு அதீத அன்பு இல்லையா? வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. உண்மையான காதல் செய்யக்கூடிய நிலையில் உள்ளவனுக்கு வேறு புறச்சிந்தனையே இருக்காது இல்லையா? அது அந்த அதான் சொல்கிறார் தேவா. திருவடி நீரு எண்ணெய் பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையில் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே என்று சொல்லி திருவடி நீரு எண்ணெய் பூசு என்று சொல்கிறாரு. இந்த நீர் வந்து திலகவதியார் வழியாக முன்னதாகவே வந்து கொடுத்துட்டார் இவருக்கு. திலகவதியார் கையை உபயோகப்படுத்தி அவருக்கு திருநீர் அளித்தது, திருவாளன் திருநீர் அளித்தது யார்? அங்கே இருந்த அதிக வீரட்டாது பெருமான் தானே. அந்த திருவடி நீர் எண்ணெய் பூசி என்று சொல்கிறாரு. இங்கே திருவடியை வந்து அதாவது திருவடி நீர் எண்ணெய் பூசுன்னா இப்போ வெந்நீர் சன்னித்த மணியாக எங்கே பார்த்தாலும் நீர் இறைவன் மீது இருக்கும். அந்த திருவடியை என் தலையில் இன்னுங்க ஒரு பொருள் அது வந்து அங்கே வைக்கிறார் நல்லூரில். அதுக்கு முன்னோட்டமாக இது அமைந்திருக்கு. திருவடி நீர் எண்ணெய் பூசுனா அது இங்கே பண்ணலை, இங்கே நடக்கலை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செந்தாமரையின் பூவார் கடந்தையில் தூங்கானை மாடத்து செந்தாமரையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தண்ணிய ஒரு குளிர்ந்த குளங்களால் வந்து தடாகங்களால் சூழப்பட்டிருக்கிற பொய்கைகளால் சூழப்பட்டிருக்கிற தூங்கானை மாடத்திலே சுடற்கொழுந்து கொள்வாராகிய நீ என்று சொல்லி. அப்போ மூவிலைச்சீலம் ஒரு பாடலில் கேட்டார். அடுத்து இந்த பாடலில் பாருங்கள். கடவும் திகிரி கடவாது ஒழிய கையில உற்றான் படவும். வந்து தேரை ஓட்டிகிட்டு வரான். கடவும் திகர்னா கடக்கக்கூடியது இது. கடவாது ஒழியன்னா மலை அங்கே கைலை மலை இருந்ததால் அங்கே தடுக்கப்படுது. கையிலே உற்றான் படவும். அவன் வந்து கையிலே வந்து தூக்கல் உற்றானாகிய அந்த ராவணன் சாமி வந்து லேசாக விரலால் வந்து திருவுளம்பட்டு லேசாக நினைக்கிறார், அவ்வளோதான். மலையை வந்து கீழே விழுந்து 10 தலையும் 20 தோள்களும் நெறிய திருவிரல் ஒன்று வைத்தாய் பனி மால்வரை போல் அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை காப்பாற்றினார். இதில் என்னென்னா மறைபொருளாக இருக்கிறது, அவன் வந்து சாமகீதம் பாடணுன்னா 5 எழுத்து உரைத்தவுடனே அவன் வினவாமலே இப்படிப்பட்ட தெய்வம் உண்டா, அவன் எப்படியாவது இந்த புண்ணு ஒழிந்து காப்பாற்றப்பட்டு உயிர் பழிச்சா போதும்னு சாமகானம் பாடவும் திருவைந்து எழுத்து உரைக்கவும் அவன் வினவாமலே அவனுக்கு வந்து எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் ராவணங்கிற பேர், மூவிலை சூளம், தேர், சந்திரகாசங்கிற வாள், இதெல்லாம் அவன் வினவவே இல்லைங்க. இதை போல் ஒரு தெய்வம் எங்கேயாவது அற்புத தெய்வம் உண்டா? இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து இங்கே மறைபொருளாக வச்சிருக்கார். அந்த வரலாற்று இந்த இடத்துல சொல்லும் பொழுது அதில் என்ன அதை நம்ம வந்து வருவித்து கொள்ள வேண்டும். வரலாறு அதுதான், புராணங்களை படிக்கணும். பனி மால்வரை போல் இடமும் பொறித்து அந்த மால்வரை போல் அந்த பனி படர்ந்த மறை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய வாகனமாக இடபகம் இருக்க அது அந்த குறியை எனக்கு பொறித்து என்னை ஏற்றுக்கொள் பெருமானே என்று சொல்லி பெறாரு. இருஞ்சோலை திங்கள்னா இரும்னா பெரிய என்ற பொருள், சோலை திங்கள் தடவுன்னா அந்த பெரிய வானலாவிய சோலைகளில் நிலவு வந்து அப்படியே படர்ந்து போவது போல் தழுவி போவது போல் இருக்கக்கூடிய கடந்துகளில் இருக்கக்கூடிய தூங்கானை மாடத்து எம் தத்துவனை என்று சொல்லி இங்கே பாடுகிறார். இப்படிப்பட்ட அகச்சான்றோடு கூடிய அங்கே தான் அது பின்னால் வந்து இங்கே திருநீறு பூசு திருவடியை வந்து வைன்னு சொல்கிறார்ல, திருவடி திருநீறு பூசுங்கிறார்ல, அதுதான் நனைந்தணைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு என்று சொல்கிறார் பாருங்கள். இங்கே வந்து திருவடியையும் வந்து வினவுகிறார், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருவடியை தீட்சை இங்கே கொடுக்கலை, அங்கே கொடுக்குறார். அப்போ அந்த திருவடி பூசுனா திருநீற்றோட கூடிய பெருமான் திருநீற்றை பிரிஞ்சவர் இல்லையா, அந்த வரலாறு இங்கே வந்து மறைபொருளாக இருக்கிறது. இது உரைநூலில் இருக்காது, யாரும் இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. இங்கே தான் வந்து கேட்கலாம். ஏன்னா இறைவன் உற்பத்தி வித்து தொண்டாக செய்யக்கூடியவர்களால் தான் இதை வந்து அவர்கள் வழியாக தான் எல்லாம் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி இனியும் இதுபோல் ஐதீக விழா என்று பல இடங்களிலே வரலாற்று நிகழ்வுகள் நிகழ்ந்த அந்த விழாக்களை கொண்டாடும்போது பத்திரிகை அடிக்கிறார்கள். அன்பர்கள் கவனமாக இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று, குற்றத்திற்கு ஆளாகக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம.